வெல்கம் டு ஆதி இன்ஸ்டியூட். நம்மளோட மேத்ஸ் கிளாஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன் சார் அப்படின்னா, இந்த டாபிக் கேட்காத, கொஸ்டின் கேட்காத எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிடையாது. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் சரிங்களா கண்டிப்பாக கேட்கக்கூடிய டாபிக் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுமே முக்கியமான டாபிக்ஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி சார் கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்ட்டு எப்பயும் போல நம்ம டைப் வைஸா பிரிச்சுட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்னா என்ன சார், அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த ஃபார்முலா எதுக்கு சார் அப்படின்னா, நிறைய இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணாமே ஆன்சர் பார்த்துடலாம் சரிங்களா. அதே மாதிரி ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்க சிலபஸ், இப்போ இருக்க நியூ புக், இப்போ இருக்க கரண்ட் புக், அந்த புக்கில் இருக்க சம்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே ஒரு ஷார்ட்கட் தாங்க. ஓகே, அது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா SI is equal to PNR divided by 100 அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. PNR divided by 100. ஓகே, அதுல SI அப்படின்றதான் தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கிடைக்கும். ஓகே ரைட். ஸோ P அப்படின்றது பிரின்சிபல் வேல்யூ. ஸோ அசல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதலீடு, நம்ம போய் ஒரு பேங்க்லேயோ ஒரு இல்லை யார்ட்டையாவது வட்டிக்கோ கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு பேர் தான் முதலீடு. அசல் என்னாச்சு அப்படின்னுவோம் இல்லையா, ஸோ அசல் தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி என்னன்றது என்ன சார் அப்படின்னா, ஆண்டுகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டுகளோட எண்ணிக்கை. ஓகே, எத்தனை வருஷம் அப்படின்றது. ஏன் சார் ஆண்டுகளின் எண்ணிக்கையாக தான் இருக்கணுமா, மாதங்களாக இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக மாதங்களாக கொஸ்டின் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் இந்த ஃபார்முலாக்குள்ளே வரணும்னா அது ஆண்டுகளாக இருந்தால் தான் கொண்டு வர முடியும். அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ என்னன்றது ஆண்டுகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆறுன்றதான் வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வட்டி வீதம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ Pன்றது பிரின்சிபல், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு பேர் பிரின்சிபல் அமௌண்ட்டு. அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது ஆண்டுகள் எண்ணு. ஓகே, ஆறுன்றது எத்தனை பர்சன்டேஜ் வட்டியோ அதுதான் ஆர் அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் இந்த நாலுமே நமக்கு கொஷின் வரணும். என்னென்ன கொஷின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ அப்படி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது கொஷினாக வரணும், பிரின்சிபல் எவ்வளோன்றது கொஷினாக வரணும், இல்லை எத்தனை ஆண்டுகள் ஆகும், எத்தனை இயர்ஸ் ஆகும் அப்படின்றது கொஷினாக வரணும், இல்லை அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது கொஷின் வரும். ஸோ அது போக சில மாடல்ஸ் கொஷினாக வரும். ஸோ அதை தான் டைப் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில், இந்த பார்ட் 1 வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 3 விதமாக நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஏரியா. ஸோ அதை மட்டும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், மிச்சம் 3 சரிங்களா, அசல், ஆண்டுகள், வட்டி வீதம், PNR மூணுமே ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதான் டைப் 1. டைப் 1ல என்ன பார்க்க போகிறோம், தனி வட்டி கண்டுபிடிக்கக்கூடியதை பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துடலாமா. டைப் 1. டைப் 1ல என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னா, இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ தனி வட்டி அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. என்னது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் இத்தனை ஆண்டுகளுக்கு எவ்வளோ தனி வட்டின்னு கேட்கக்கூடியது. இல்லை வேற என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, இத்தனை மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இத்தனை நாட்கள், ஸோ வருடங்களுக்கு கேட்கலாம், ஆண்டுகளுக்கு இயர்ஸ் கேட்கணும், இல்லை மந்த்ஸ் இத்தனை மாதங்களுக்கு கேட்கணும், இல்லை இத்தனை நாட்கள் டேஸ்க்கு சரிங்களா. ஸோ இதுதான் தனி வட்டியில் கேட்கக்கூடிய மாடல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா கொஷினாக வரக்கூடியது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ டைப் 1ல கொஷின் பார்த்தலாமா. கொஷின் பாருங்க, ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதம், 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோ, இதான் கொஷின். ஸோ 5000ன்றது அமௌண்ட். ஓகே, கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5000க்கு 10% இன்ட்ரெஸ்ட் 5 இயர்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே ஒரு ஷார்ட்கட் தான். ஆனால் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ஃபார்முலா மட்டும் போகக்கூடாது, ஜென்ரலாக பார்த்தோன்னே ஆப்ஷனை, அந்த கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ல தெரியணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பர்சன்டேஜ் மெத்தடு போக போகிறோம். பர்சன்டேஜ் ஷார்ட்கட் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் ஷார்ட்கட் வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தோன்னே எப்படி சார் சொல்கிறதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபார்முலாக்குள்ளே போகலாம். ஓகே, கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5000 அமௌண்ட் எவ்வளோனா 5000 ரூபாய். ஓகே, ஸோ இதில் 10% இன்ட்ரெஸ்ட்டுங்க, அவ்வளோதான் சரிங்களா. 10% என்ன பண்ணணும், 10% இஸ் ஈக்குவல் டு 500 ரூபாய். அப்போ 5000 ரூபான்னு கொடுத்தோன்னே நீங்கள் பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சிடணும்,
10% இதில் 500 ரூபா வட்டி வரும். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு. ஏன் சார் ஒரு வருஷம் அப்படின்னா பர்சன்டேஜ் எந்த இடத்துல, அதாவது நம்ம ஊர்ல பக்கத்து வீட்டில் வட்டி கொடுக்குறோம் அந்த கணக்கு கிடையாது. இது பேங்க்ல சரிங்களா, எந்த ஒரு இடத்துலையும் பர்சன்டேஜ் சதவீதம் சொல்றாங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னா ஆண்டுக்கான வட்டி வீதம், ஒரு வருஷத்துக்கான வட்டியே அவ்வளோதான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ ஸ்டேட் பேங்க் இருக்குன்னா ஸ்டேட் பேங்க்ல நீங்க போறீங்கன்னா ஸோ அங்கே இத்தனை பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின்ல 10% வட்டின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம 10% பார்த்துட்டோம் 500 ரூபா. அப்போ இது என்ன சார் அர்த்தம் அப்படின்னா 1 இயர், ஒரு வருடத்திற்கான வட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எது 500 ரூபா. ஓகே, அப்போ ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா வட்டி வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை வருஷம், 5 வருஷத்துக்கு. அப்போ 5 × 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2500 ரூபா வட்டி வரணும். எவ்வளோ 2500, ஆப்ஷன் சி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பார்த்தோன்னே சொல்லிடலாமா, கொஸ்டினை பார்த்தோன்னே எழுதவே கூடாது பேனாவால். என்ன பண்ணிடணும், 10% 500 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா, அப்போ 5 வருஷத்துக்கு 2500 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும் சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இல்லை இதுலேயே வேற ஏதாவது இருக்கா சார்னா இருக்கு, இன்னொரு வழி இருக்கு. என்ன சார் அந்த வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டைரக்டா இப்படி 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஓகே தான். இல்லை அப்படின்னா மொதவே ஒரு வருஷத்துக்கு, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 10% அப்படித்தானே, ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 5 வருஷத்துக்கு, அப்போ 50% இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வருஷத்துக்கு 10% வட்டினா 5 வருஷத்துக்கான வட்டி 50% வட்டி வரும். வட்டி மட்டுமே 50% வரும். 50%னா தெரியல, நீங்க கொடுக்குற அமௌண்ட்ல பாதி வட்டியே கொடுக்கணும்னு அர்த்தம். 50%னா 50%, 50-50, பாதிக்கு பாதி வட்டி தரணும். அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 5000 ரூபா போய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல 50%ன்றது 2500 ரூபா வட்டியா வரணும். ஸோ 2500 என்ன வரணும், வட்டியா மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட்லா. முதல் என்ன பண்ணுறோம், 10% பார்த்தா அது ஒரு வருஷம் வட்டி, அதுக்கப்புறம் 5ஆல் பெருக்கிறோம். இது ஒரு வழி. இல்லை 5 வருஷத்துக்கான வட்டி பர்சன்டேஜ் முதல் பார்த்துறோம். 10% × 5னா 50%ன்றது மொத்த 5 வருஷத்துக்கான மொத்த வட்டியும் 50% சொல்லிட்டு டைரெக்டாகவும் பார்த்துக்கலாம் சரிங்களா. இது ஒரு வழி. ஓகே, இல்லை அப்படின்னா எப்பயும் போல அஸ் யூஷுவல் ஃபார்முலாவும் தெரியணுங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணுறது கவனிங்க. SI = PNR/100 தானே ஃபார்முலா. ஸோ அதில் அப்ளை பண்ணிங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 5000 ரூபாயா, 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம். எத்தனை வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு. எத்தனை பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னா 10% வட்டி டிவைடட் பை 100. ஓகே, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 5 × 500, 2500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்படி ஃபார்முலாலே அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்படி ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு சம் அட்டன் பண்ணி பார்த்துறீங்களா. கொஸ்டின் பாருங்க. அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000, 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 8% 5 வருஷம் ரைட்ல. உடனே இப்போ ஆன்சர் சொல்லியிருக்கணும், ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும். பர்சன்டேஜில் எவ்வளோ வரும் ஆன்சர் பாருங்க. 10,000 ரூபாயில் 8% டக்குன்னு பார்த்துடணும். 1% எவ்வளோ, 100 ரூபா அப்படித்தானே. 1% 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா 2 0 எடுத்தால் 1% 100 ரூபா. அப்போ 8% 800 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 800 ரூபா, 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 5 அவ்வளோதானே. 800 ரூபா, 5 × 800, 4000 ரூபான்னு வந்துடும். கரெக்ட் தானே. ஓகே, ஸோ இப்படி ஈஸியாக பார்க்கணும், பார்த்தோன்னே சொல்ல தெரியணும். ஓகே, அதுதான் பார்க்க போகிறோம். கவனிங்க புரியாதவங்க. ஸோ அமௌண்ட் வந்து 10,000. ஓகே, 10,000 ரூபாயில் அவங்க எவ்வளோ பேங்க்கில் வட்டி தாரேன்னு சொன்னாங்கன்னா 8% தாரேன்னு சொன்னாங்க. அப்போ நான் முதல் 1% பார்க்குறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. எந்த ஒரு அமௌண்ட்ல 1%ன்றது 2 0 எடுத்தீங்கன்னா அது 1%. ஓகே, இது 1% 100 ரூபானா 8% நம்ம பார்க்கணும். அப்போ 800 ரூபா அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் 8% அமௌண்ட். ஓகே, 10,000 ரூபாயில் 8%ன்றது 800 rupees. ஓகே, ஸோ இது எவ்வளோ சார், எத்தனை வருஷத்துக்கு சார் இந்த வட்டி அப்படின்னா இந்த சதவீதம் பார்த்துட்டீங்கன்னா அது 1 இயர், ஒரு ஆண்டிற்கான வட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ 800 ரூபான்றது ஒரு வருஷத்துக்கு வட்டினா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 5 வருஷத்துக்கு. அப்போ × 5, 5 8 40, அப்போ 4000 ரூபா வரும் சரிங்களா. ஓகே, அப்போ 4000ன்றதான் 5 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா. ஓகே, ஸோ இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்ன சொன்னோம், டைரெக்டாக இங்கே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வருஷத்துக்கு 8%,
இன்ட்டு 5 அப்போ 40% ஓவராலாக வட்டி வரணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 8%ன்றப்ப 5 வருஷத்துக்கு சேர்த்து மொத்த வட்டி 40% வரணும். எதில்? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 10,000 ரூபாவில் 10% எவ்வளோ சார் அப்படின்னா 1000 ரூபா. அப்போ 40% எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 4000 ரூபா வரணும். கரெக்டானே? 10% 1000 ரூபானா 40% 4000 ரூபா வட்டி கிடைக்கணும். எதில் அப்படின்னா 10,000 ரூபாவில். ஓகே, ஸோ மொத்தமாக இவ்வளோ வட்டி வரும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே ரைட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது கடைசியாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலாலே அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா அதுவும் தெரியணும். ஃபார்முலா என்ன? SI = PNR/100. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் அப்ளை பண்ண போகிறோம். பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 8/100. ஸோ 0 0 கேன்சல். ஸோ 100 × 5 500, 500 × 8 4000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்படி இருக்கும் கொஷின்ஸு. ரைட்ல? ஓகே, இன்னொரு கொஷின் பார்த்துடலாம். கொஷின் பாருங்க. கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் 3000 சேமிக்கிறார். 2 ஆண்டு முடிவில் அவர் பெறும் தொகை எவ்வளோ அப்படின்னு தான் கொஷின். ஓகே, கவனிங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, கமல்ன்றவர் ஒரு 3000 ரூபாய் போய் சேமிக்கிறாருன்னா டெபாசிட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணியிருக்காரு. எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னா 7% இன்ட்ரெஸ்ட்டில். ஓகே, அப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதான் கொஷின். பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 3000 ரூபாயில் எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும்? 7% பார்க்கணும். அதுக்கு முதல் 1% எவ்வளோன்னு தெரியணும். 3000 ரூபாயில் 1% எவ்வளோ? 2 0 எடுக்கணுமா? அப்போ எவ்வளோ வரும்? 30 ரூபா வரணும். ஓகே, இன்ட்டு 7. ஏன்னா எனக்கு 7% தான் கொஸ்டின். அப்போ 7% எவ்வளோ வரும்னா 7 3 21. அப்போ 210 ரூபா அப்படின்றதான் எனக்கு 7%. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 7% பார்த்தாச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி பார்த்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ 1 இயருக்கு எவ்வளோ வரும்னா 210 ரூபா வரணும். ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 வருஷத்துக்கு. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 420 ரூபா வட்டியாக வரணும். இதுதான் 2 இயர்ஸுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். SI கண்டுபிடிச்சாச்சு. 2 வருஷத்துக்கு 420 ரூபா வட்டி வரணும். உடனே 420 ரூபாயை அடிச்சிடக்கூடாது. கொஸ்டின், இந்த கொஸ்டினில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சம்முக்கும் இந்த சம்முக்கும் தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 420ன்றது ஆன்சர். ஆனால் 2 வருஷம் முடிவில் அவர் பெரும் தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. தொகை அமௌண்ட் கேட்குறாங்க சார் அப்படின்னா அமௌண்ட் = P + SI. அதாவது நம்ம கட்டின பிரின்சிபல் அமௌண்ட்டையும் வட்டியும் சேர்த்து சொல்லணும். வட்டியை மட்டும் சொல்லக்கூடாது. தனி வட்டின்னு கேட்டால் வட்டி மட்டும்தான். இப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்த 3000 ரூபா ப்ளஸ் வட்டி ஒரு 420 ரூபா, மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படின்னா மொத்த அமௌண்ட்டு 3420 ரூபா நமக்கு ரிசீவ் பண்ணுவோம். அப்போ எங்கே இருக்கு? ஆப்ஷன் டி 3420 தான் ஆன்சர். ஸோ இது தொகை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? 7% இன்ட்டு 2 இயர்ஸ். அப்போ வருஷத்துக்கு 7%. அப்போ 2 வருஷத்துக்கு 14% இன்ட்ரெஸ்ட்டு. எதில்? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 3000 ரூபாயில் 14% இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. அப்போ 4% எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 1% எவ்வளோ? 30 ரூபா. அப்போ 4% ஒரு 120 ரூபா. அப்போ 420 ரூபா அப்படின்னு டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ 14%, மொத்தமாக 14% வட்டி. ரைட் தானே? ஓகே, கடைசியாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா? SI = PNR/100 அப்ளை பண்ணிங்கனாலும் நமக்கு ஈஸியாக தான் ஆன்சர் வரும். ஏன்னா இதுவே ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் சார். டக்குன்னு அடிச்சு கொடுத்துடலாம். அமௌண்ட் எவ்வளோ? 3000 ரூபா. எத்தனை வருஷம்? 2 வருஷம். எத்தனை பர்சன்டேஜ்? 7%/100. ஸோ 0 0 கேன்சல். 3 × 2 6, 6 7 42. அப்போ 420 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ வட்டி மட்டும் 420 ரூபா, அசலை சேர்த்திங்கன்னா 3420 ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு மொத்த அமௌண்ட்டாக கிடச்சிரும். ரைட் தானே? ஓகே, ஸோ இப்போ பார்த்தது என்ன? தொகை பார்த்தோம் இல்லையா? ஸோ தொகை அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் இப்படித்தான் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துடலாம். கொஸ்டின் பாருங்க. ராதிகா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் 5000 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கின்றார். 2 ஆண்டு முடிவில் அவர் பெறும் தொகை எவ்வளோ அப்படின்னு தான் கொஸ்டின். ஓகே, கவனிங்க. எவ்வளோ அப்படின்னா 5000 5000 ரூபா டெபாசிட் பண்ணுறாங்க. ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்லனா 11% வட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எத்தனை வருஷம்னா 2 வருஷம். ஓகே ரைட், 2 மெத்தட் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? டேரெக்டாக 11% பார்க்குறது. 5000 ரூபாயில் 11% பாருங்க. ஸோ 5000
10% பார்த்தா 500 ரூபாய். கரெக்ட் தானே? ஓகே, 1%, ஏன்னா 11% வேணும் இல்லையா? அப்போ 1% பார்த்தா எவ்வளோனா 50 ரூபாய், அவ்வளோதான். ஸோ 10% 500 ரூபா, 1%ன்றது 50 ரூபாய். ஸோ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 11% கிடைச்சிரும், 550 ரூபா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கொஸ்டினில் கொடுத்தா 11% பார்த்தாச்சு, அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி பார்த்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ 1 இயருக்கு, இது எத்தனை வருஷத்துக்குன்னா 1 இயருக்கு 550 ரூபா வரும்ன்றது தெரிஞ்சிருச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 550 ரூபானா 2 வருஷத்துக்கு 1100 ரூபா வருமா சார்? அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு வட்டியாக மட்டும் வரும் அப்படின்னு அர்த்தம். உடனே ஆன்சர் 1100ன்னு அடிச்சிடக்கூடாது. என்ன ஆன்சர் அப்படின்னா கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி எவ்வளோன்னு கேட்கல, எவ்வளோ தொகை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வட்டியும் அசலும் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ தொகை அப்படின்னும் போது அமௌண்ட், அசல் வட்டியை சேர்த்துக்கோங்க. அசல் எவ்வளோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அசல் 5000 ரூபா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 5000 ரூபா. ஓகே, வட்டி ஒரு 1000 ரூபாயா சார்? 1100 ரூபா. ஸோ மொத்தமாக 6100 ரூபா நமக்கு கிடைக்கும். இதுதான் தொகை. ராதிகாவுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா அசல் ப்ளஸ் வட்டி 2 சேர்த்து 6100 ரூபான்றது ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ரைட். ஓகே, இது ஒரு வழி. இல்லை அப்படின்னா டைரெக்டாக எடுத்தோடனே பர்சன்டேஜாக மல்டிப்ளை பண்ணிடலாம். எத்தனை? 11% வருஷத்துக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு 22% வட்டி கிடைக்கும். புரியுதுங்களா? வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 11%. அப்போ 2 வருஷத்துக்கு 22% வட்டி கிடைக்கும். எதில் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் 5000 ரூபாவில். 5000 ரூபாயில் 22% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10% எவ்வளோன்னா 500 ரூபா நமக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். அப்போ 20% எவ்வளோ சார் அப்படின்னா 1000 ரூபா. 10% 500 ரூபானா 20% 1000 ரூபா. ஓகே, அதே மாதிரி நமக்கு 2% வேணும், அவ்வளோதான். 2% 0 எடுத்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, 100 ரூபா. அப்போ 1100 ரூபா அப்படின்றது வட்டி, அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அமௌண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இது ஒரு வழி. இன்னொன்று ஃபார்முலாவில் போகணும். SI = PNR/100 ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாகவும் ஆன்சர் வந்துடும். ஸோ அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ஃபார் 2 இயர்ஸ் இன்ட்டு வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11% டிவைடட் பை 100, 0 0 கேன்சல், 50 × 2 100, 100 × 11 1100 ரூபா. ஸோ இதுவுமே இங்கே சிம்பிளாக தான் வருது. சரிங்களா? ஓகே, ஃபார்முலாவில் போய்க்கலாம். ஸோ இப்போ வர நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளோ, தொகை எவ்வளோ, அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே பார்த்துருந்தோம். சரிங்களா? ஓகே, ஸோ ரெண்டுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, 3 மெத்தடில் பார்த்துருக்கோம். 3 மெத்தடில் பார்த்துருக்கோம், அப்படி தானே? ஓகே, இப்போ அடுத்ததான் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா வருடங்களில் கொடுக்காம ஆண்டுகள் ப்ளஸ் மாதங்கள் அப்படின்னு கலந்த மாதிரியோ இல்லை மாதங்களாவோ கொஸ்டின் கேட்டால் என்ன சார் பண்ணுறது? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். டைப் 1ல் அடுத்ததா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் என்னது இத்தனை மாதங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்தலாமா? கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளோ? இதான் கொஸ்டின். ஸோ 1 இயர் 6 மந்த்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளோனா 7500, 8% இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, பார்த்தலாமா? ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் 7500, 7500 ரூபாவில் கொடுத்த 8%-ஐ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஃபர்ஸ்ட் 1% எவ்வளோ? 1%ன்றது 2 0 எடுத்தால் 75 வருது. அதை 8ஆல் பெருக்குனா நமக்கான தேவையான 8% கிடைச்சிடும். ஓகே, அப்போ 8% எவ்வளோ வரும்னா 7 8 40 தான் சார். 0 மிச்சம் 4, 7 56 + 4 60. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 600 ரூபா கிடைக்கும். எவ்வளோ நாட்களுக்கு? ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா கொடுத்தது 8%, அதை பார்த்தா ஒரு வருஷம் வட்டின்னு அர்த்தம். அப்போ 1 இயருக்கு 600 ரூபா வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா வட்டி கிடைக்குதுன்னா 6 மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 300 ரூபா வட்டி கிடைக்கும். அப்படி தானே? பாதி கிடைக்கணும். அப்போ 6 மாதங்களுக்கு எவ்வளோ? 6 months = எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. அப்போ ஒரு வருஷம் 6 மாதம் ரெண்டும் சேர்த்திங்கன்னா 900 தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக கிடைச்சிடும். ஸோ இதுதான் நமக்கு ஈஸியான வழி. ஸோ ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா, 6 மாதத்துக்கு ஒரு 300 ரூபா, மொத்தமாக ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபா அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது ஒரு வழியா? இந்த மெத்தடில் போகலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு வழி என்னது? 1 இயருக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 8% வட்டி. ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 4%. ஏன்? பாதி. கரெக்ட் தானே? ஒரு வருஷத்தில் பாதி தான் 6 மாதம். அப்போ 8%ல் பாதி 4%.
அப்போ மொத்தமாக 12% இன்ட்ரெஸ்ட் வரும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற 7,500ல் 12% மொத்தமாக வட்டி வரும் 1.5 வருஷத்துக்கு. அப்போ 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா. 2% எவ்வளோங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% எவ்வளோ 75. அப்போ 2% எவ்வளோ வரும் 150 ரூபா. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 900 இஸ் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிடச்சிடும். சரிங்களா? ஓகே, அப்போ எங்கே இருக்க ஆன்சர்? ஆப்ஷன் பி 900 அப்படின்றதான் மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ இதை ஃபார்முலாவில் போகும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் தான் பிரச்சனை. என்னவா இருக்குது? 1 year 6 monthன்னு இருக்குது. இதை மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படிங்க கவனிங்க. ஸோ n is equal to 1 year 6 month, அதாவது 1 வருடம் 6 மாதத்துக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபார்முலாக்குள்ளே போகணுன்னா ஆண்டுகளாக தான் இருக்கணும். அப்போ 1 இயர்ன்றது ப்ராப்ளம் இல்லை, 6 மாதம்ன்றது நமக்கு ப்ராப்ளம். அப்போ 6 மாதத்தை வருஷமாக மாற்றணும். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1ன்றது அப்படியே தான் இருக்கும். அப்போ 6/12, அதாவது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 6 6 ஈராறா 12 1.5 வருஷம். ஸோ இதைத்தான் நம்ம 1.5 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே, டேரெக்டாகவே போட்டுக்கலாம் 1.5 வருஷம். ஓகே, இதையும் ஃபார்முலாக்குள்ள உங்களால் கொண்டு வர முடியாது. நார்மல் பின்னமாக மாற்றணும். சரிங்களா? இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கு இல்லையா? நார்மல் பின்னமாக மாற்றினீங்கன்னா என்ன வரும்? என்னோட வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 2 2 + 1 3/2 அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணணும். 1 2 இங்கே 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணி 1 கூட்டினீங்கன்னா 3/2. ஸோ இதுதான் ஃபார்முலாவில் வரணும். ஃபார்முலா என்ன? SI = PNR/100. ஸோ இதில் அப்ளை பண்ண போகிறோம். இதில் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7,500 into 100/100. என்னோட வேல்யூ 3/2. மேலே 3 போட்டுக்கலாம், கீழே 2 போட்டுக்கலாம். சரிங்களா? மேலே 3 வந்துக்கலாம், கீழே 2 வந்துக்கலாம். ஓகே, இன்ட்டு ஆரோட வேல்யூ எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 8% இன்ட்ரெஸ்ட். ஓகே, கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல். 2ஆல் கேன்சல் பண்ண 1 2 4 2 8. அப்போ 75 × 12 எப்படினாலும் நீங்கள் கடைசியில் மல்டிப்ளை பண்ணணும். அதைத்தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். சரிங்களா? 7,500 12% தான் பார்த்துருக்கோம். 900. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 900 வரும். ஸோ எல்லாமே ஒன்று தான் சார். ஸோ அப்போ 900 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடச்சிடும். ஸோ இதுதான் ஆண்டு ப்ளஸ் மாதங்கள். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் இன்னொரு கொஷின் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? கொஷின் பாருங்கள். ரூபாய் 20,000க்கு 5% வட்டி வீதம் 3 மாதங்களுக்கு தனி வட்டி யாது? ஸோ 20,000க்கு 3 மாதத்துக்கு மட்டும் பார்த்தா போதும். ஓகே, கவனிங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னா 5% வட்டி 3 மாதம் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள், பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு? 20,000 ரூபாயா? அப்போ 20,000ன்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு. அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டி கொடுப்பாங்க பேங்க்கில்? 5% வட்டி. அப்போ 10% எவ்வளோன்னா 2,000 ரூபான்றது 10%. அப்படித்தானே? ஒரு 0 எடுத்துட்டேன். அப்போ 5% எவ்வளோ சார் அப்படின்னா 1,000 ரூபா. அவ்வளோதான். ஸோ இதுதான் 5% வட்டி. கொஸ்டினில் கொடுத்தது இந்த 5% தான், நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ இது 1 வருடத்திற்கான வட்டி. அப்படி தானே சொல்லியிருக்கோம். 1 இயருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 1 வருஷத்துக்கு 1,000 ரூபா. அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 500 ரூபா வரணும். கரெக்ட் தானே? 500. எதுக்கு? 6 மந்த்துக்கு. 1 வருஷத்துக்கு 1,000 ரூபானா 6 மாதம் அப்படியே பாதி இருக்கும் 500 ரூபா. நமக்கு 6 மாதமும் கொஸ்டின் கேட்கல. எத்தனை மாதம்? வெறும் 3 மாதத்துக்கு தான் வட்டி. அப்போ இதுலேயும் பாதி. அப்போ 250 ரூபா. அப்படித்தானே சார்? 3 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு 250 தான். அப்போ ஆன்சர் 250 எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ஸோ டோட்டலி ஒன்லி 3 மந்த்ஸ் தான். ரைட். ஸோ அப்போ இன்னொன்று, இந்த மல்டிப்ளை பண்ணுறதுலாம் இங்கே இல்லை. ஏன்? வருஷத்துக்கு இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரிலாம் போகணும். வெறும் 3 மந்த் இருக்கனால தேவையில்லை. இவ்வளோதான், சிம்பிளாக ஆன்சர் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதை ஃபார்முலாக்குள்ளே எப்படி சார் கொண்டு போகிறதுனா, ஃபார்முலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன இயருக்கு மாற்றணும், அதாவது மாதங்கள் இருக்கனால 12ஆல் டிவைட் பண்ணணும். ரைட்டு தானே? ஏன்னா அப்போ தான் வருஷமாக மாறும். அப்போ அடித்து கொடுக்கலாம். 1 3 3 4 3 12 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்ட் தானே? 4 3 சார். ஓகே, ஸோ அப்போ என்னோட வேல்யூ 1/4, அதாவது 1/4 ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். 1/4. கரெக்ட் தானே? ஓகே, 1/4 ஆண்டு. ஸோ இதைத்தான் ஃபார்முலாக்குள்ளே கொண்டு போகணும். 3ன்னு கொண்டு போகக்கூடாது. அப்போ SI = PNR/100 அப்ளை பண்ணிங்கன்னா PNR/100 ஃபார்முலா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளோ சார்? 1/4. அப்போ 1 மேலே இருக்கணும், 4 டிவைடரில் வந்துடணும், இன்ட்டு R வந்து 5%. அவ்வளோதான். 0 0 கேன்சல்.
4 அடிச்சிங்கன்னா 1 4s are 5 4s are அப்போ 15 வருது. 50 × 5 250 அப்படின்னு சொல்லிட்டு வட்டி வந்துடும். சில பேர் நிறைய பேர் கேட்பீங்க என்னன்னா, சரி என்ன அங்கே கொண்டு போய் 3/12 ஃபார்முலாக்குள்ளே கொண்டு போகலாமா? தாராளமாக கொண்டு போகலாம். 3/12 கொண்டு போய் அங்கேயே அடிச்சு கொடுக்கலாம். ரைட். ஸோ என்ன இங்கேயே பார்த்துக்கிறது நல்லதான். எவ்வளோ முடியுமோ அங்கேயே பார்த்துட்டு அங்கே கொண்டு போகிறது ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் மாதங்களுக்கான வட்டி. ரைட். ஸோ அப்போ மாதம் பார்த்தா இப்போ வெறும் மாதமாக இருந்துச்சு இந்த கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதங்களை வச்சு இன்னும் ஒரே ஒரு கொஷின் பார்த்துலாம். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். அப்படித்தானே? ஓகே. கொஷின் பாருங்க. ஆண்டிற்கு 8% வீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் ராஜேஷ் 15,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை 2 ஆண்டு 6 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற தனி வட்டி எவ்வளோ? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அவர் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 15,000 15,000 டெபாசிட் பண்ணியிருக்காரு. எத்தனை பர்சன்டேஜ்னா 8% வட்டியில் 2.5 வருஷத்துக்கு, அதாவது 2 வருஷம் 6 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான தனி வட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க. 15,000ல் 15,000 8% பார்க்கணும். ஏன்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கு? 8% தானே. அப்போ 1% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. கரெக்ட் தானே சார்? 15,000 1% 150 ரூபா இன்ட்டு 8ஆல் பெருக்குனீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்த 8% அமௌண்ட் வந்துடும். ஸோ 0 8 40க்கு 0 மிச்சம் 4 1 8 8 + 4 12 சார். அப்போ 1,200 ரூபா. அப்போ 15,000 8% எவ்வளோன்னு பார்த்தா 1,200 ரூபா வருது. அப்போ அது ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஏன்னா கொஸ்டினில் கொடுத்ததை பார்த்தாச்சு. அப்போ 1 இயருக்கு 1,200 ரூபா வருது. ஓகே. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 வருஷம் 6 மாதம். ஓகே. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ சார் வரும்? அப்போ 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியுது இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 1,200னா 2 வருஷத்துக்கு 2,400. கரெக்ட் தானே சார்? ஒரு வருஷத்துக்கு 1,200னா 2 வருஷத்துக்கு 2,400. இன்னும் எவ்வளோ வேணும்? 6 மாதத்துக்கு தேவை. அப்போ 6 மாதத்துக்கு யோசிங்க. ஒரு வருஷத்துக்கு 1,200னா 6 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 600 ரூபா வருமா? அவ்வளோதான், 600. ஸோ டோட்டலாக சேர்த்திங்கன்னா 3,000 ரூபா. அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன ஆயிடுது? 2 வருடம் 6 மாதங்களுக்கு 3,000 ரூபா வட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ 8% பார்த்தோம். அது ஒரு வருஷ வட்டி. நமக்கு 2 வருஷ வட்டினா இதில் 2 தடவை 2 அமௌண்ட்டாக எடுத்துக்கிறணும். அது போக 6 மாதத்துக்குனா இதில் பாதி அமௌண்ட் எடுத்துக்கிறணும். ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 2 வருஷம் 6 மாதத்துக்கு 3,000 ரூபான்னு வரும். ஸோ இது ஒரு வழியா. இன்னொரு வழி என்னது? பர்சன்டேஜ் அப்படியே பிரித்து பார்க்குறது. எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போமா? ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 8%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு 8%. அப்போ அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லையா மொத்தம்? அப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு 8%. அடுத்தது என்னது? 6 மாதம். 6 மாதத்துக்கு ஒரு 4%. கரெக்டா சார்? ஒரு வருஷத்துக்கு 8%. அப்போ இன்னொரு 8%. ஏன்னா 2 வருஷம் 6 மாதத்துக்கு 4%. ஒரு வருஷத்துக்கு 8னா 6 மாதத்துக்கு 4 மொத்தமாக சேர்த்திங்கன்னா 20% வட்டி வரணும். எதில்? நம்ம இன்வெஸ்ட் பண்ண 15,000 15,000 20% எவ்வளோ வரும்னு பாருங்க. 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா. 10% 1,500 ரூபானா 20% எவ்வளோ வரும்? 3,000 ரூபா வரணும். அப்போ 20% இஸ் ஈக்குவல் டு 3,000. ஸோ இப்படியும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது பர்சன்டேஜில் பார்க்குறது. ஸோ லாஸ்ட்டாக ஃபார்முலா போயிடுவோமா? ஃபார்முலாவில் போகும்போது என்னோட வேல்யூ 2 இயர்ஸ் 3 மந்த்தா 6 மந்த் இருக்கு இல்லையா? 6 மந்த்தை 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்படித்தானே? மாதங்கள்ல இருந்தால் அதை மட்டும் 12ஆல் வகுக்கணும். அடிச்சிங்கன்னா 1/2, அதாவது 2.5 வருஷம் அப்படின்னு வரும். ஸோ 2 1/2ன்னு ஃபார்முலாக்குள்ளே கொண்டு போக முடியாது. நார்மல் பின்னமாக பார்த்தீங்கன்னா 2 4 + 1 5/2 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் என்னோட வேல்யூ. இதுதான் ஃபார்முலாக்குள்ளே வரணும். அப்போ SI = PNR/100 அப்ளை பண்ணுங்க. டிவைடட் பை 100. ஸோ பிரின்சிபல் வேல்யூ 15,000 15,000 ரூபான்றது அசல் இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/2. ஸோ 5 மேலே 2 கீழே இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்? 8%. ஸோ 0 0 கேன்சல். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 2 8 4 2 ஓகே 150 இன்ட்டு 5 20. ஸோ அப்போ இதைத்தாங்க நம்ம இங்கே பார்த்துருக்கோம். 150 ரூபா. சரிங்களா? 15,000 20% தான் அங்கே பார்த்துருக்கோம். அதை தான் 20ன்னு போட்டிருக்கு. சரிங்களா? அப்போ எவ்வளோ வரும்னா 3,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். 3,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் இயர் ப்ளஸ் மந்த் காம்பினேஷனில் கொஷின் கேட்குறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது இத்தனை வருஷத்துக்கு மட்டும் பார்த்தோம்.
இப்போ இயர் மந்த்தெல்லாம் கலந்து பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக இத்தனை நாட்களுக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 2500 13% ஆண்டு வட்டி வீதம் வைப்பு நிதியாக செலுத்தினால் 146 நாட்களில் பெரும் தொகை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வட்டி கேட்கல, தொகை கேட்டிருக்காங்க. ரைட், கவனிங்க. ஸோ அமௌண்ட் 2500 ரூபா, 13% இன்ட்ரெஸ்ட், 146 நாட்கள். ஓகே, ஸோ நாட்களில் வந்துட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க. நாட்களில் வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமான சம்முன்னு சொல்லுவோம். ஸோ நாட்களில் வந்தால் கஷ்டமான சம்முன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஃபார்முலாவில் போனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போ ஒரு கொஸ்டின் கஷ்டமாகுதோ அப்போ ஃபார்முலாவில் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நாட்களில் வந்தால் நீங்கள் ஃபார்முலாலே போய்க்கோங்க. ஜென்ரல் மெத்தடில் பார்க்கலாம். அது குழப்பக்கூடியது, தேவையில்லாதது. நம்ம ஃபார்முலாலே போயிடலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். பார்த்துருவோமா? ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார்முலாவில் போகிறதுக்கு இது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை. ஆனால் நாட்கள் மட்டும்தான் ப்ராப்ளம். 146 நாட்களில் இருக்குது, ஆண்டுகளுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மாதமாக இருந்தால் 12ஆல் டிவைட் பண்ணணும், நாட்களாக இருந்தால் 365ஆல் டிவைட் பண்ணணும். எதுக்கு சார் அப்படின்னா, ஸோ ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாட்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ லீப் இயராக இருந்தால் அப்படின்னு டவுட் வரும். ஸோ லீப் இயர்லாம் இங்கே கணக்கு கிடையாது, 365 தான். சரிங்களா? ஓகே, அதுலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. ஸ்கூல் புக்ஸில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் இருக்க தான் பார்க்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்க நாட்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நாட்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை கணக்கு பண்ணி தான் இருக்குது. அது என்ன சார்னா 73 அப்படின்றது. அது என்ன சார் 73னா, இந்த 73ஓட மடங்குகள் தான் இருக்கும். அப்படின்னா 73, 146, 219 இப்படி தான் இருக்கும். அப்போ எத்தனை 73ன்னு யோசிச்சா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான். எத்தனை 73? 273. மேலே 273, 146, கீழே ஃபிக்ஸடாக 5 73, 365. அவ்வளோதான். அப்போ பிரச்சனையே இல்லை. கீழே 5 தான் எப்பயுமே, மேலே மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க கொடுக்குற நாட்களை பொறுத்து 73 கொடுத்தா 1, அப்போ 1/5 நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னோட வேல்யூ 2/5ன்னு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஃபார்முலா போயிடுவோம். SI = PNR/100 அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் டக்குன்னு கிடச்சிடும். பிரின்சிபல் எவ்வளோ சார்? 2500 ரூபா இன்ட்டு பை 100 இருக்குது. என்னோட வேல்யூ 2 மேலே 5 டிவைடரில் இன்ட்டு ஆரோட வேல்யூ 13%. ஓகே, கேன்சல் பண்ணுவோமா? 0 0 கேன்சல், 4 5 5, 5 25. கரெக்டுங்களா? அவ்வளோதான். ஸோ கீழே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 5 × 2 10 இன்ட்டு 13 எவ்வளோனா 130 ரூபா இன்ட்ரெஸ்ட். எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் 130 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் இங்கே உடனே ஆப்ஷன் ஏவா அடிச்சிடக்கூடாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தொகை அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டனால என்ன பண்ணணும்? அமௌண்ட்டு கேட்டால் அசலோட சேர்க்கணும். அசல் எவ்வளோ? 2500 ரூபா ப்ளஸ் வட்டி ஒரு 130 ரூபா, மொத்தமாக எவ்வளோ வரும்னா 2630 ரூபான்றதான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரைட்டில் அவ்வளோ கண்டுபிடிச்சி தப்பாக ஆன்சர் அடிச்சிடக்கூடாது. ஸோ தொகை கேட்டனால அசலும் வட்டியும் சேர்ந்து தான் சொல்லணும். ஓகே, நாட்கள் புரியுதுங்களா? ஸோ இந்த நாட்கள் 73. சரி, 73 தான் இருக்குமா? டிஎன்பிசி புக் கொஸ்டின்லேருந்து தான் வரும். ஸோ அந்த எக்ஸாமை பொறுத்தளவில் டிஎன்பிசியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் போர்டு நடத்தக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், டெட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா புக் கொஸ்டின் தான், இந்த நாட்கள் தான். பேங்க் எக்ஸாம் போனால் மட்டும்தான் உங்களுக்கு அவங்களா ஒரு நாட்கள் கொடுப்பாங்க. நீங்கள் அப்போ அடித்து கொடுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ரைட்லா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ட்ரை பண்ணுறீங்களா? கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் பெறப்படும் தொகை எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, கவனிங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6750 ரூபா, 10% இன்ட்ரெஸ்ட்டு, எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தா 219. அவ்வளோதானே. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எத்தனை 73? எத்தனை 73? யோசிச்சு பாருங்க. 210ல் 3 தடவை தானே வரும். 3 73. அப்போ 3/5, கீழே 5 தானே ஃபிக்ஸட். அப்போ மேலே 3 கீழே 5, அப்போ 3/5ன்னு ஃபார்முலா வரணும். புரியுதுங்களா? என்ன? ரைட், அவ்வளோதான். ஸோ இதை செஞ்சு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 219/365. ஸோ இதை 73ஆல் அடிச்சிங்கன்னா மேலே 3 73, கீழே 5 73. இதுதான் ஃபார்முலாவில் வரணும். 3/5. ஓகே, ஃபார்முலா என்னது? SI = PNR/100. அவ்வளோதான். அப்ளை பண்ணுவோம். பிரின்சிபல் அமௌண்ட்டு 6750 இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 3/5 இன்ட்டு ஆரோட வேல்யூ 10%. அப்போ 0 0 0 0 கேன்சல். 5ஆல் அடிச்சு கொடுங்க. 1 5, 6ல் 1 5 இருக்கும், மிச்சம் 1 இருக்கும். 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 17ல் 3 5 இருக்கும், மிச்சம் 2 இருக்கும். 3 15, மிச்சம் 2.
இப்போ இந்த 5 எடுத்துட்டிங்கன்னா 25ல் 5 5 அப்போ 135 × 3 நமக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 405 ரூபா வட்டி மட்டும் வருது. ஓகே, உடனே கொஷினில் 405 அடிச்சிட வேண்டாம். என்ன கேட்டிருக்காங்க திரும்ப ரீட் பண்ணி பாருங்க. பெறப்படும் தனி வட்டி கேட்கல, தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டனால வட்டி அசலும் சேர்த்து தானே சொல்லணும் தொகை. அப்போ தொகை இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 6750 ப்ளஸ் ஒரு 405 ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 5 5 1 7. இப்போ 7155 ரூபா தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்லாம்? ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு நாட்களை வச்சு கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தாலையா இந்த நாட்கள் டைரெக்டாக கொடுத்தாங்க, சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா நாட்கள் டைரெக்டாக கொடுக்காம இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை வட்டி என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ப்ரீவியஸில் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் பாருங்கள். ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். 5% வீதம் வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளோன்றதான் கொஷின் கேட்டிருக்காங்க, வட்டி இல்லை. ஓகே, கவனிங்க. ஸோ என்னன்னா ராகுல் 4000 ரூபா கடை வாங்குறாரு. எத்தனை பர்சன்டேஜ்னா 5% இன்ட்ரெஸ்ட்ல. என்னைக்கு வாங்குறாருன்னா 7/6/2006 அன்னைக்கு வாங்கி 19/8/2006 அன்னைக்கு திரும்ப கொடுத்துறாரு. அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி வாங்கி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி கொடுத்துறாருன்னு அர்த்தம். அவ்வளோதானே? ஓகே, ஸோ நாட்களை கவுண்ட் பண்ணணும். எப்படி எத்தனை நாள் அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணுறது? ஓகே, ஸோ அவ்வளோ தூரம் போவேன் நாங்கள். கவனிங்க. ஸோ பார்க்கணும், இது 6 மாதம், இது 8 மாதம். 6ஆவது மாதம் வாங்கி 8ஆவது மாதம் கொடுத்துட்டா இன்னும் மொத்தத்தில் ஒரு 2 மாதம் கணக்கு தானே வருது. அப்போ 2 மாதம்னா 70 பக்கத்தில் 4 வருமா, இல்லை 140 பக்கத்தில் 4 வருமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 2 மாதம்னா 60 நாள் தானே. அப்போ 60 நாள் பக்கத்தில் இருக்குன்னா 73 நாளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே போயிடலாம். சரிங்களா? ஓகே, இல்லை ஒரு 4 மாதத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு 146 நாளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு பார்க்கலாம். இல்லை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க. ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் தான் கடை வாங்குறாரு. ஜூன் மாதம் எத்தனாம் தேதி வாங்குறாருன்னா மொத்தம் 30 நாள், 7ஆம் தேதி தான் வாங்குறாரு. அப்போ 7ஆம் தேதியை கழிச்சிட்டோம்னா 23 நாளைக்கு வட்டி கொடுக்கணும்னு அர்த்தம். ஜூன் மாதம் மொத்தம் 30 நாள், வாங்கினது 7ஆம் தேதி. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நாளுக்குலாம் வட்டி தேவையில்லை. அப்புறம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வட்டி கொடுக்கணும். அப்போ 23 நாளைக்கு வட்டி கொடுக்கணும் ஜூனில். ஜூலை ஃபுல்லாகவே வட்டி கொடுக்கணும். ஜூலை மந்தில் ஃபுல்லாகவே வட்டி கொடுக்கணும். எவ்வளோ? 31 நாட்கு. ஓகே, ஆகஸ்ட்டில் நம்ம எத்தனை நாளைக்கு வட்டி கொடுத்தா போதும்னா ரிட்டர்ன் கொடுக்குற 19ஆம் தேதி வரை வட்டி கொடுக்கணும். ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 73ன்னு வந்துடும். ஸோ இப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் தான் சொன்னேன் டைரெக்டாக 2 மாதம்னா 73 நாளாக தான் இருக்கணும். அப்போ என்னோட வேல்யூ 73/365ன்னு வரும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 73 கீழே 5/73 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்டு தானே? ஓகே, அப்போ 1/5 தான் ஃபார்முலாக்குள்ளே வரணும். ஃபார்முலா என்னது? SI = PNR/100 அதானே ஃபார்முலா. ஓகே, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4000 ரூபா. ஓகே, இன்ட்டு என்னோட வேல்யூ 1, 5 கீழே கொண்டு போயிடலாம். 1/5 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்னா 5% இன்ட்ரெஸ்ட். 5 5 கேன்சல், 0 0 கேன்சல். வெறும் 40 ரூபா தாங்க வட்டி வருது. அவ்வளோதான், 40 ரூபா தான் வட்டி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா 4000 ரூபா கடை வாங்கினாரு. இப்போ இந்த 40 ரூபா வட்டி போட்டு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகை இஸ் ஈக்குவல் டு வாங்கின 4000 + 40, 4040 ரூபா தான் தொகை. ஸோ தொகை தான் கொஷின் கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ அப்படின்னு ஆன்சர். ரைங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த நாட்களை நீங்கள் இப்படியே கவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் கொஸ்டினும் நமக்கு இருக்கும். ரைட். ஸோ இதை போய் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பார்த்துருக்கோம்? நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் 1 என்ன பார்த்துருக்கோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, வருஷத்துக்கு, மாதத்துக்கு, நாட்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப் 2, டைப் 3, டைப் 4லாம் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா பிரின்சிபல் தனியாக, ஆண்டுகள் கொஸ்டின், அடுத்து வட்டி வீதம் கொஸ்டின்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை போய் நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்க்கணும். இந்த கொஸ்டினை போய் இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸ்கூல் புக்கில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் புக்காக இருந்தால் 3rd டேர்ம் புக்கு, இல்லை 7th ஃபுல் புக்காக இருந்தால் ஃபுல் புக்கில் இருக்கும். எங்கே அப்படின்னா
சதவீதமும் தனி வட்டியும் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க லைஃப் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்த மிச்ச பார்ட் 2 வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் கண்டினியூவாக பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நல்லா சம்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அதவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப புக்குக்குள்ளே போகாதீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.